ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜேடிகே நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. தென் இந்த மாதிரி லிங்க் வரும் ஆரக்கிளில். ஸோ இது உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா 26. ஓகேவா? பட் எப்பயுமே கொஞ்சம் ஏர்லியர் வெர்ஷன் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜேடிகே 21 போகிறோம். ஓகேவா? எல்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜேடிகே 21க்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ என்னுடைய பிசியில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோஸில் மொத்தம் 3 டைப் இருக்கா? ஸோ இந்த 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். உள்ளுக்குள்ள தேவையான காம்பனண்ட் எல்லாம் இருக்கும். நம்ம அதை தனியாக டவுன்லோட் பண்ணி பாத் வந்து செட் பண்ணுவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் 64 இன்ஸ்டாலர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்குது அந்த ஃபைல் எனக்கு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கொடுத்துட்டே வாங்க. கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருக்கு எனக்கு. ஸோ எங்கே இன்ஸ்டால் ஆகி இருக்கும்னா C:1 ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் ஜாவா அப்படின்னு இருக்கான். ஓகேவா? ஜேடிகே 21 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் பத்தாது, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ராமை எங்கே வேணாலும் டைப் பண்ணிட்டு, அதாவது எந்த ஃபோல்டரை வேணாலும் டைப் பண்ணிட்டு நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் போகலாம். அது எப்படி போவீங்கன்னா இங்கே படிக்க பார்த்தீங்களா திஸ் பிசின்னு, இந்த திஸ் பிசியை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதாவது டைரெக்டாக சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இங்கே சர்ச் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? டைப் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் வரும். தென் இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் 2 இருக்கும், யூசர் வேரியபிள்ஸ், சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு. நம்ம சிஸ்டம் வேரியபிளே டைப் பண்ணலாம். அதாவது சிஸ்டம் வேரியபிள் எதுக்குன்னா குளோபலாக இந்த சிஸ்டத்தில் எத்தனை யூசர் வந்தாலும் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னன்னு டைப் பண்ணணும்னா இந்த இடத்துல நியூ ஐக்கான் இருக்கா, இந்த நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜாவா _home. இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வைக்கிற பேர் தான், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே? பட் இப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பார்க்குறதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். தென் இந்த வேரியபிள் வேல்யூ என்னன்னு நம்ம கொடுக்கலாம். அது எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் ஜாவாங்கிற ஃபோல்டரில் ஜேடிகே இருக்கா. ஸோ இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி அட்ரஸஸ் டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஓகே கொடுத்துருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தெரியுதா? ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருப்பான். ஓகேவா? தென் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இங்கே பார்த்துருக்கா, இந்த பாத்தை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நியூ ஐக்கான் இருக்கா, இந்த நியூ ஐக்கானில் நம்ம என்னன்னு டைப் பண்ணோம், ஜாவா, எல்லாமே கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணோமா, ஜாவா _home அப்படின்னு டைப் பண்ணோமா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள், இங்கே ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பின் ஃபோல்டரை கொடுக்கணும். எந்த பின்? இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே இருக்கான், எல்லா காம்பனண்ட்டும் இருக்கான். ஓகேவா? இவன் ஏதாவது சொல்லணும். அப்போ இந்த பின்னை நான் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பின், அது வந்து ஸ்மால் லெட்டர், ஓகே, கேபிட்டல் லெட்டர் கிடையாது. பேக்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பின். நான் ஏற்கனவே இங்கே செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேவா? அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எனக்கு 2 தடவை வேணாம், செட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். ஸோ நம்ம பண்ணது கரெக்ட் தானா அப்படின்னு எப்படி செக் பண்ணலான்னா நீங்கள் விண்டோ +R கீயில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே CMD அப்படின்னு டைப் பண்ணுங்க.
சிஎம்டின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஹைஃபன் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் ஹைஃபன் வெர்சன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வந்துருச்சா? ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு இந்த மாதிரி. தென் ஜாவா சி ஹைஃபன் வெர்சன். ஓகேவா? ஜாவா சி அப்படிங்கிறது போன வெளியில் சொன்னோம், அதாவது ஜாவா கம்பைலர் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்னு மீனிங். இதுதான் நான் வச்சுருந்தோம். இது ஏன் இந்த என்வரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறோன்னா, அதான் நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் உங்களுடைய ஜாவா ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பேட் வழியாக ரன் பண்ணலாம். ஓகேவா? தானாகவே என்ன பண்ணும், கம்பைலர் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிக்குவோம், புரிஞ்சுக்குவோம். ஸோ ஓகேவா, அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை செட் பண்ணுறோம். ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எரர் வந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேஐடி இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.